உங்கள் வரி விதிப்பு கொள்கையில் எங்களுக்கு கருத்து மாறுபாடு இருக்கிறது. உன்னுடைய பண்பாட்டு திணிப்பில் எங்களுக்கு மறுப்புப்பாடு இருக்கிறது. உன்னுடைய சமஸ்கிருத திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒவ்வொரு தலைவரும் ஆளுநர் வழியாக பிரிக்கப்படுகின்ற அதிகார அடக்குமுறைகளை எதிர்த்து இன்றைக்கு ஒரு அரசியல் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தான் அதற்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆளுநருடைய ஒவ்வொரு அடக்குமுறையும் உச்சநீதிமன்றத்தால் ஆளுநரால் தண்டிக்கப்படுகிறார். இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷா போன்றவர்களே செந்தில் பாலாஜி நீக்கிய போது அவரே நீ செய்தது தப்பு என்று ஆளுநரை கண்டிக்கின்ற அளவுக்கு இருந்திருக்கிறார். ஆக தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஆளுநரை எதிர்த்த போராட்டம், ஒன்றிய ஆட்சியினுடைய அதிகார பறிப்பை எதிர்த்து போராட்டம், ஒன்றிய ஆட்சியினுடைய பண்பாட்டு திணிப்பை எதிர்த்து போராட்டம், இவை எல்லாவற்றிற்கும் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழர் நாகரிகத்தை, தமிழர் பண்பாட்டை சாதி இல்லாத சமத்துவமான சுயமரியாதை உள்ள ஒரு சமூகமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்பது அரசியல் தளத்தோடு செயல்படவில்லை. அது பண்பாட்டையும் தன்னுடன் இழுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் பண்பாட்டையும் மூன்றையும் இணைத்து தமிழ் இன அடையாளத்தை ஒருமுகப்படுத்துகிற அடையாளம் காட்டக்கூடிய ஒரு தத்துவார்த்த ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சி.